ஒரு மடிப்பு சதை போட்டு அந்த ஹிப் ஃபேட்டும் கீழே பட்டக்ஸ் ஃபேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்ல நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்றாங்க. ஸோ நம்ம அந்த ஒர்க் அவுட்ஸ் பத்திலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் அதுக்குன்னே தனியா ஒரு மெஷின் வேற இருக்கு. ஹிப் அப்டக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷின் இருக்கு. ஸோ இது மூலமா அந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்றதும் வேரியஸ் எக்ஸசைஸ் மூலமா இந்த ஹிப் ஃபேட்டுக்காக ஒரு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய மெஷர்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா எந்த எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாம சிம்பிளா நம்ம கரெக்டா அந்த டார்கெட் வெயிட் லாஸ் அந்த ஹிப் ஃபேட்டுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம போன பதிவில கொஞ்சம் சொல்லியிருந்தோம். பொதுவா பாத்தீங்கன்னா இடுப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னில ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, சரியா யூரின் வெளியே போகாம பிளாடர்ல வீக்கம் இருக்கும், அந்த மாதிரி யூரின் ரிட்டன்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்